3 நிமிட சிலுவை பாதை. எனக்காக பாடுபட்ட இயேசுவே, இன்று உங்களோடு இந்த சிலுவை பயணத்தில் நானும் பயணிக்க விரும்புகிறேன். என் பாவங்களுக்காக குற்றவாளி என நீங்கள் தீர்ப்பிடப்பட்டீர்கள். என் இயேசுவே, என்னை மன்னியும். நான் செய்த பாவங்களின் சுமைகளே உமது தோளில் பாரமாய் சுமத்தப்பட்டது. என்னை ரட்சித்தருளும் இயேசுவே. என் பொருட்டு நீங்கள் முதல் முறை தரையில் விழுகிறீர்கள். இயேசுவே, மற்றவரை குப்புற தள்ளி ரசிக்கும் என் தீய குணத்தை என்னிடமிருந்து அகற்றி அருளும். உங்கள் தாயின் சந்திப்பில் ஆறுதல் பெற்ற நீர் அந்த அன்னையை எங்களுக்கும் அன்னையாக மாற்றி அவர் வழியாக எங்களுக்கும் ஆறுதல் அளிக்கிறீர் இயேசுவே, நன்றி. சீமோன் உங்கள் சிலுவையை சுமந்து உதவி செய்கிறார். நானும் மற்றவர்களுக்கு உதவும் தாராள குணத்தை கடைபிடிக்க எனக்கு உதவிடும் இயேசுவே. வெரோனிக்காள் உங்கள் முகத்தை துடைக்கும் பொழுது திருமுகச் சாயலை அதில் பதிய வைத்து அற்புதம் செய்தீர். நானும் என் இதயத்தில் முகத்தை ஆழமாக பதிய வைக்க விரும்புகிறேன் இயேசுவே. இயேசுவே, 2ஆம் முறை நீர் கீழே விழுகிறீர். எனக்கு தெரியும். நான் பலவீனமுறும் நேரத்தில் என்னை காப்பதற்காக என்னை தாங்கி நீங்கள் கீழே விழுகிறீர்கள். நன்றி இயேசுவே. உமது கடினமான நேரத்தில் கூட எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறும் உங்களை பார்த்து மற்ற மனிதர்களுக்கு நானும் ஆறுதலாயிருக்க கற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. 3ஆம் முறை நிலை குலைந்து விழும் உம்மை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்கிறேன், நான் இனி மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்க என் கூடவே துணையாயிரும் இயேசுவே. ஆடையை களைந்து உங்களை அவமானப்படுத்துவதை எனக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்டது போல் என்னை பிறர் அவமானப்படுத்தும் இடங்களில் நான் பொறுமையாக சகித்து கொள்ள எனக்கு உதவி செய்தருளும் இயேசுவே. ஆணி கொண்ட காயங்களை சுமந்த உமது உடலை சிலுவையில் அறையும் போது துடிதுடித்து போகிறேன். இதை நினைவில் கொண்டு இனி வரும் காலங்களில் அந்த காயங்களை ஆற்றும் விதமாக நான் நடந்து கொள்வேன் இயேசுவே. என் பாவங்களே உம்மை சிலுவையில் அறைந்தன. இனி மீண்டும் பாவங்களில் இடறி விழாதிருக்க என் கூட துணையாய் வாரும் என் இயேசுவே. என்னால் தான் உங்களுக்கு வலி நிறைந்த சிலுவை மரணம். என்னால் தான் நீங்கள் சிலுவையில் உயிர் விட்டீர்கள். உங்களது தியாகத்தை நினைத்து நெக்குருகி போகிறேன். இந்த இரக்கமும் உருக்கமும் இன்றோடு நின்றுவிடாது என்பதில் கவனமாக இருக்கிறேன். இயேசுவே, உமது உயிரற்ற உடலை அன்னை மரியாள் தன் மடியில் தாங்குகிறார்கள். நானும் உம்மை என் உள்ளத்தில் இன்ப சுமையாக தாங்கிக் கொள்வேன். இயேசுவே, உமது உடல் அடக்கம் செய்யப்படுவதை இதோ